ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு ஆடி மாதத்தில் அசுர அமாவாசையானது வரப்போகுது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தலையெழுத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசை ஏன் இவ்வளவு சிறப்பாக வழிபடுறோம் அப்படிங்கிற தகவலை ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு இந்த ஆடி அமாவாசைங்கிறதே தெரியாமல் இருக்குது. அதுவும் அசட ஆடி அமாவாசை பற்றி தெரியாமல் இருக்குது. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது தான் இந்த விஷயம் இப்படியா அப்படியா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு நம்ம பலனடைய முடியுது. சரி, இப்போ நம்ம கதைக்கு வரலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரியவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் கூட இவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆடியில் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க ஆடி அமாவாசைக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாமல் இருந்ததுன்னா முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்க. வாங்க, உங்களுக்கு ஆடி அமாவாசை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நினைத்தாலே முழுமையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடி அமாவாசையை பற்றி அனைவரும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் ஆடி அமாவாசை என்றால் என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு கன்னிராசிக்காரங்க உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசை என்றால் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். அமாவாசை என்றால் அறிவியல் ரீதியாக ஒன்று சொல்வாங்க, ஆன்மீக ரீதியாக ஒன்று சொல்வாங்க. என்னதான் உலகம் கணினி உலகமாக மாறி வந்தாலும் ஆன்மீகத்தை அதிகம் நம்புவர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அல்லது ஆன்மீக நாட்டம் அதிகம் உள்ளவர்கள் அதிகம் நம்புவாங்க. அந்த வகையில் ஆன்மீக அமாவாசை பற்றி என்ன சொல்கிறது என்பது பார்க்கலாம் வாங்க. அமாவாசை என்றால் நம்ம முன்னோர்களை வழிபடக்கூடிய நாளாக கருதப்படுது. அதிலும் மிகவும் முக்கியமாக ஆடி அமாவாசை போன்ற சில முக்கியமான அமாவாசைகள் மட்டும் சிறப்பாக வழிபாடு செய்ய சொல்லப்படும். ஏனென்றால் இந்த அமாவாசையில் மட்டும்தான் நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அவர்களுக்கு செல்லும் என்பார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விமர்சையாகவும் செய்கிறாங்க என்று சொல்லப்படுது. நிறைய பேருக்கு பித்ரு தோசனா என்னங்கிறது தெரியாமல் இருக்குது. பித்ரு தோசனா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை என்றால் நாம் ஏன் முன்னோர்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்று யோசிப்பீங்க. நம்ம வீட்டில் எப்போதும் சண்டை, பிரச்சனைகள், தொழிலில் முன்னேற்றம் அடையாமல் போவது, பண வளர்ச்சி, தொட்ட காரியங்கள் துவங்காமல் இருக்கிறது, சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு போன்ற தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பித்ரு சாபம் என்று சொல்லலாம். அது என்ன பித்ரு சாபம் என்று நினைப்பீங்க. அதுதான் நமக்கு நல்லது செய்வது தெய்வம். அவர்களை நல்லது செய்ய விடாமல் தடுக்கிறது. அதாவது இடையில் நின்று கொண்டால் தெய்வங்கள் வீட்டிற்குள் செல்லாது. அப்படி தடுத்தால் நமக்கு நன்மை ஏற்காது. அதனால் பித்ருவின் சாபத்திற்கு நாம் ஆளாகிட்டோன்னு அர்த்தம். பித்ரு என்றால் நமது முன்னோர்கள் தான். நம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்மை அவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அவர்களை அமாவாசை அன்று நினைத்து அவர்களுக்கென்று தர்ப்பணம் கொடுத்தால் அவர்கள் தெய்வங்களுக்கு வழிவிட்டு நம்மளை எல்லா துயரத்திலிருந்து காக்க தெய்வங்களுக்கு வழி கொடுப்பாங்க. அதனால தான் அமாவாசை விமர்சையாக கொண்டாடப்படுது. ஸோ பித்ருக்களுடைய சாபம் நீங்கிறதுக்கு கண்டிப்பாக அமாவாசை ஒரு சிறந்த நாள். அதுவும் ஆடி அமாவாசை சிறந்த நாள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஆடி அமாவாசைனா என்ன, பித்ரு சாபனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம், தெரிஞ்சுக்குங்க. ஆடி அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் என்றால், தாய் இல்லாதவர்கள், தகப்பனை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், மனைவி இழந்தவர்கள், பிள்ளை இல்லாதவர்கள் போன்று யார் இல்லையோ அவர்களை இந்த தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் செய்ய வேண்டும் நினைப்பவர்கள் அனைவரும் காலையில் குளித்துவிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு விட்டு கோவிலுக்கு சென்றால் அங்கேயே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வாங்க. செய்துவிட்டு 2 அல்லது 3 பேருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் கொடுத்து விட்டு வீட்டிற்கு வாருங்க. அப்படி என்னால் கோவிலுக்கு செல்ல முடியும் என்றால் வீட்டிலையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்யலாம். ஸோ ஆடி அமாவாசை தர்ப்பணம் வீட்டில் செய்முறையும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் மேல் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஒரு தட்டில் இறைச்சிருங்க. உங்கள் தட்டில் இறைச்சதை அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் வீட்டில் இலை போட்டு
பிடித்ததெல்லாம் வைத்து வழிபாடு வந்து செய்யுங்க. சாம்பிராணி போடுங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவ்வளோதாங்க ஆடி அமாவாசையுடைய வழிபாடு முறை. ஸோ ஆடி அமாவாசையுடைய வழிபாட்டு முறை எல்லாமே இப்போ பார்த்துட்டோம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த தலையெழுத்து மாறுவதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசைக்கு பிறகு நடந்துக்குங்க. வாங்க இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எப்படியெல்லாம் தலையெழுத்து மாறுங்கிறத பார்க்கலாம். இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிரகணியில் பார்க்கும்போது ராசியில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு, கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் குரு, தொழில்ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், இந்த மாதிரி தான் கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் அமைஞ்சதோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. வாங்க என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். உழைப்பினால் வாழ்வில் வளம் வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க நீங்கள் உணவிற்கு முக்கியத்துவம் அளிக்கிற மாதிரி இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு செயல்படணும். இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு எதிலையும் கவனமாக இருக்கிறது நன்மை தரும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பணவரவை உங்களுக்கு அதிகப்படுத்தும். பேச்சுடைய இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். தந்தையோடு அனுசரித்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும். ஸோ மொத்தத்தில் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்குது. புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு கூட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. முயற்சிகள் எதிர்பாராத பலன் தராமல் போகலாம். வீண் அலைச்சல் உண்டாகலாம். ஸோ குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனை கேட்டு எதையும் செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது நல்லது. பெண்கள் எதிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுவது நன்மை தரும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. தொழில் தொடர்பான அலைச்சல் எதிர்க்கும், ஆனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கறது நன்மை தரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். மேலிடத்தில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம், கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாட்டோடு படிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம், பார்த்து நடந்துக்குங்க. இதில் உத்தரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்களது சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படும். பக்தியில் நாட்டம் அதிகமாகும். நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படலாம். அதே போல் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை பளு ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும், பயப்பட வேண்டாம். அப்புறம் சித்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களோடு ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபம் உண்டாகும். சகோதரிகளிடம் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். ஸோ பார்த்து கரெக்டாக மேற்கொள்ளுங்க. ஸோ இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு கன்னிராசிக்காரங்க நட்சத்திரர் வாரியாகவும் இப்படியெல்லாம் பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த டைம் பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புதன்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய உங்கள் ஊர் காவல் தெய்வத்தை வணங்குனீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும். மெயினாக கடன் பிரச்சனை தீரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு செய்திடுங்க. அதிர்ஷ்டத்தர கிழமைகள் பார்த்திங்கன்னா ஞாயிறு, புதன், வெள்ளி. சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசைக்கு பிறகு 24, 25ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு 18, 19ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு
ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.